கடந்த 6 மணி நேரத்தில் மத்திய கிழக்கில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது பாருங்கள். இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். அமெரிக்கா, ரஷ்யா, உக்ரைன், சிரியா தொடர்பான பேச்சுவார்த்தை. அசியானா மாநாட்டில் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் மற்றும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கோ லாவ்ரோவ் சந்தித்து முக்கிய பிராந்திய அரசியல் விவகாரங்களை பற்றி கலந்துரையாடினார்கள். உக்ரைன் போர், சிரிய நிலைமைகள், ஈரான் விவகாரங்கள் குறித்து தங்கள் நிலைப்பாடுகளை பகிர்ந்தார்கள். அவர்கள் சமாதானமான தீர்வுகள் தேவை என தெரிவித்திருக்கின்றார்கள். மேற்கு கரையில் மக்கள் பெரும் துன்பத்தில். மேற்கு கரையில் இஸ்ரேலிய செட்டிலர்கள் தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றன. பல பலஸ்தீனியர்கள் தங்கள் வீடுகளை இழந்து இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள். குடியிருப்பு அழிப்பு நடவடிக்கைகள் மற்றும் இராணுவ சோதனைகள் மக்கள் வாழ்க்கையை கடுமையாக பாதித்துள்ளன. அல் ஜசீரா செய்தி அமைப்பின் காணொளிகளில் மக்கள் தங்கள் அவலங்களை உருக்கமாக தெரிவித்துள்ளார்கள். காசாவில் பசி மற்றும் மருந்து பற்றாக்குறை அதிகரிப்பு. இஸ்ரேலில் தொடர்ந்து நடைபெறும் தாக்குதல்களால் காசா பகுதிகள் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. மருத்துவ வசதிகள் செயலிழந்துள்ளன. உணவு கிடைப்பது கடினமாகியுள்ளது. யுனைடெட் நேஷன்ஸ் மற்றும் பன்னாட்டு மருத்துவ அமைப்புகள் காசாவில் பசியின் அறிகுறிகள் குழந்தைகளிடையே கூட அதிகரிக்கின்றன என எச்சரித்துள்ளார்கள். செய்தி பார்வை சுருக்கமாக. இஸ்ரேலின் தாக்குதலால் காசாவில் மனிதாபிமான நிலைமை மிக மோசமாக உள்ளது. மேற்கு கரை மக்கள் செட்டிலர்கள் தாக்குதல்களால் தங்கள் இயல்பு வாழ்க்கையை இழந்துள்ளார்கள். அமெரிக்கா மற்றும் ரஷ்யா உலகத்தின் முக்கிய பிரச்சினைகளாக உக்ரைன், ஈரான், சிரியா தங்கள் சிந்தனைகளை மாற்ற முடியுமா என்பதில் சந்தேகம் நிலவுகின்றது. இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்தும் பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த செய்தி தொகுப்பு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை பெற எமது சேனலுடன் இணைந்திருங்கள். புதிய செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி.